நான் இப்படி ஒரு ரவுண்ட் சுத்தி வருவேன், வாழைப்பூ ஒடிச்சுக்கலாம். அந்த சைட் பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, இல்லைன்னா வாழைத்தண்டு எடுக்கலாம். சீசனே எதுவும் இல்ல, காய்கறி சீசன் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். இல்லைன்னா பருப்பு, இல்லைன்னா கொள்ளு. அப்புறம் ஒவ்வொரு என்ன சமைக்கணும்னு இப்படி தோட்டத்துக்குள்ள போயிட்டு முடிவு பண்ணிக்கலாம்ல. ஆமா, எனக்கு சில நேரம் பயமாவும் இருக்கும். நம்ம இதை சொல்லும் போது அதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு. ஏன்னா அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு மட்டுமே பழகின ஒரு உலகத்துக்கிட்ட நான் இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இந்த குட்டி தோட்டத்துல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், நம்ம டெய்லி ரொட்டீன் இங்க நான் அறுவடை பண்ணி என்ன சமைக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து வீடியோஸ்ல கொடுப்பேன். அது வந்து எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும், இந்த குட்டி இடத்துல நம்ம இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 6 வகையான கீரை போட்டிருக்கேன். ஆக்சுவலி இப்ப உள்ள போட்டிருக்காங்க, நாங்க வந்துட்டு ஒரு ராங் டைம்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வளர்ந்து வந்து இன்னும் அழகா இருந்திருக்கும் பாக்கிறதுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலாக்கீரை, பச்சைத்தண்டு கீரை, கொத்தமல்லி கீரை, வெந்தயக்கீரை, பீட்ரூட் ரெட் கீரை இருக்குல்ல, எல்லாமே கலந்து வந்து அப்படியே போட்டிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இவ்வளவு நம்ம கண்டிப்பா தேவைப்படாது. இப்ப கொத்தமல்லி எல்லாம் நம்ம ஒரு பாத்தி விட்டோம்னா 60-70 கட்டு கூட வரும் சம்டைம்ஸ். எனக்கு போக நான் வந்து வெளியில கொடுத்துருவேன். எனக்கு வந்து விதைகள் வாங்குறதுக்கு அது ஒரு அமௌண்ட். நான் வந்து வீட்டுல கேட்டுக்க மாட்டேன் இல்லையா.